வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு அராபியர்களின் சிந்து படையெடுப்பு, கஜினி மற்றும் கோரியினுடைய படையெடுப்புகள். அராபியரின் சிந்து படையெடுப்பு நம்ம இந்திய வரலாற்றுல ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தின படையெடுப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் யார் இந்த அராபியர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பாரசீகம் தாண்டின அராபிய பகுதிகள்ல வாழ்ந்த இந்த அராபியர்கள் அவங்களுக்குன்னு ஒரு குறிக்கோளோட வாழ்க்கையை நடத்துனாங்க. அவங்க தான் நம்ம இந்தியாவினுடைய முதல்ல இப்ப நம்ம இந்த பச்சை கலர்ல காட்டியிருக்கிற அந்த சிந்து பகுதியில முதல்ல வராங்க. வந்து படையெடுக்கிறாங்க. இதுதான் முதலாக இந்தியாவுல எடுக்கப்பட்ட இஸ்லாமிய படையெடுப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சிந்து பகுதியில வந்து தங்களுடைய ஆட்சியை நிறுவுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா மேல மூல்தான், பஞ்சாப், மக்ராம், ராவர், பிராமணாபாத், சிந்து, தேபால் இந்த பகுதிகள்லாம் முக்கியமான பகுதிகள். இந்த பகுதிகளை தான் அவங்க என்ன செய்யறாங்க, முதலாக பிடிச்சு தங்களுடைய ஆட்சியை நிறுவ பாக்குறாங்க. சோ இந்த சிந்து படையெடுப்பு நம்ம இந்தியாவுல ஒரு கலாச்சார மாற்றம் ஏற்படுத்துச்சு, அரசியல் மாற்றம் ஏற்படுத்துச்சு. அப்படி என்ன மாற்றத்தை இது ஏற்படுத்துது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு முதல்ல பார்ப்போம். அராபியருடைய சிந்து படையெடுப்புக்கான காரணங்கள். 632 முகமது நபி மரணம் அடைந்தாரு. அவர் மரணம் அடையும் பொழுது எல்லா பகுதிகளிலையும் போய் தன்னுடைய அந்த மதத்தை பிரஸ்தாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ அதனால என்ன செய்தாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்கள் பல படையெடுப்புகள் மூலமாகவும் பரிவர்த்தனைகள் மூலமாகவும் இஸ்லாமிய சமயத்தை பரப்ப ஆரம்பிச்சாங்க. ஆப்கானிஸ்தான், பாரசீகம், வடக்கு ஆப்பிரிக்கா பகுதிகள் முழுவதுமா கிட்டத்தட்ட அவங்க போர் வழியிலையும் அற வழியிலையும் நிறைய பகுதிகளை இஸ்லாமிய மதத்துக்கு உட்படுத்தினாங்க. அந்த நோக்கத்துக்காக தான் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்தியாவிலையும் இஸ்லாமிய பேரரசை நிறுவனம் அப்படின்னு சொல்லி அவங்க வர்றாங்க. இது அவங்களுடைய முதல் நோக்கமாக இருந்துச்சு. சரி, எடுத்த உடனே அவங்க வந்து அவங்களால வெற்றி பெற முடியல. அவங்களுடைய முயற்சி 637 கிபில பம்பாய், அது பக்கத்துல உள்ள தானே, புரோச், சூரத் இந்த பகுதிகளில் வந்து படையெடுக்கிறாங்க. ஆனா இவங்களால அந்த அளவுக்கு வெற்றி பெற முடியல. வந்த வேகத்திலே திரும்பி போயிட்டாங்க. அப்ப போன பொழுது அவங்க அங்க யோசிக்கிறாங்க, எப்படியாவது இந்த இந்தியாவை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு 2 நோக்கங்கள் இருந்தது. இந்தியாவுல படையெடுப்பதற்கு 2 நோக்கங்கள். ஒண்ணு, இந்தியாவினுடைய செல்வ செழிப்பு. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்தியா அவ்வளவு ஒரு செல்வ செழிப்பா இருந்தது. அராபியர்கள் இந்தியாவுக்கு புதிதானவர்கள் அல்ல. நம்ம பார்க்கணும், கிபி 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலேயே 2ஆம் பாண்டிய பேரரசு இருந்த காலத்திலேயே அராபியர்களோட வெளிநாட்டு வாணிப தொடர்பு நம்ம வைத்திருந்தோம். சோ அந்த வெளிநாட்டு வாணிப தொடர்புக்கு வந்த அராபியர்கள் நிறைய பேர் இங்க இருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டு வரலாற்றுல பார்க்கும் பொழுது துலுக்கர்கள்ன்று அழைக்கப்பட்டு காயல்பட்டினம் அந்த கடற்கரை ஓர பகுதிகள்ல அதிகமா இங்க அவங்க குடியேற்றங்களை அமைத்து தங்கியிருந்தாங்க. அப்ப அவங்க எல்லாருமே பார்த்து சொன்ன விஷயம், இந்தியா மிக மிக செல்வ செழிப்பான ஒரு பகுதி அப்படின்னு. அந்த செல்வ செழிப்பு அவர்களை ரொம்ப கவர்ந்து இழுத்துச்சு. இங்க இருந்த தங்கம், வெள்ளி, பொன், பொருள் இவங்களுக்கு எப்படியாவது இந்தியாவை போய் நம்ம பார்த்து படையெடுத்து செல்வங்களை எடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். 2வது, அவங்களுடைய மத அடிப்படையில இஸ்லாமிய பேரரசை நிறுவனம். அதனால இத ஒரு புனித போர்களா அவங்க வந்து கருதுனாங்க. ஜிஹாத் அப்படின்னு சொல்லக்கூடிய புனித போர்களை கருதுனாங்க. அதை தொடர்ந்து இந்தியாவுல படையெடுத்து வராங்க. 634 பெல்நகர் பகுதிய முற்றுகையிட்டு பிடிக்கிறாங்க சில பகுதிகளை. 660 கிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளை, அதெல்லாமே எப்படின்னா அந்த எல்லை பகுதிகளாக இருந்தது. எல்லை பகுதியை தாண்டி அடுத்து சிந்து பகுதி, முக்கியமான பகுதியை நம்ம படையெடுக்கணும்னு முயற்சி பண்றாங்க 710. இப்ப இந்த பகுதியில இவங்க இவ்வாறு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த படையெடுப்புல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்குமே இதெல்லாம் வந்து காரணங்கள். சின்ன சின்ன பகுதிகளை பிடித்தோம்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, நம்ம எப்படியாவது இந்தியாவை பிடிச்சிடலாம் அப்படின்னு. எல்லா விஷயங்களுக்கும் ஒரு உடனடி காரணம் இருக்கும். அதே போல இங்க என்ன உடனடி காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அல் ஹஜ்ஜாஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அராபியருடைய கலீபாவுக்கு இலங்கை அரசன் நிறைய வெகுமதிகளை அனுப்பிவிடுறார். நிறைய முகமதிய பெண்கள், பரிசு பொருட்கள், பணம், இது எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, அனுப்பி விடுறாரு அங்க உள்ள கலீபாவான அல் ஹஜ்ஜாஜ்க்கு. அப்ப அந்த வெகுமதிகள் எல்லாம் இந்த சிந்துவை தாண்டி போகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, தேபல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துறைமுகத்துல எல்லாவற்றையும் கடற்கொள்ளக்காரங்க கொள்ளையடிச்சிடுறாங்க.
உடனே இந்த அல்ஹஜாஜ் என்ன சொல்றாரு, அ அந்த சிந்துவினுடைய அரசனா இருந்தவது தாகீர். அவர்கிட்ட முறையிடுறாரு. இந்த மாதிரி உங்க பகுதிகளுக்கு வந்த இந்த பொருட்கள், பரிசு பொருட்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க, இந்த கடற்கொள்ளைக்காரங்க பிடிச்சுக்கிட்டாங்க. அப்ப அதுக்கு எனக்கு நீ என்ன செய்யணும்? திருப்பி பிணையத் தொகை நீ குடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தாகிர் அரசன் என்ன சொன்னாரு, "இது கடற்கரை எல்லைக்கு உட்பட்ட பகுதி. என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி கிடையாது. அதனால நான் இதற்கு ஈடு குடுக்க முடியாது." அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த அல்ஹஜ்ஜாஜுக்கு ரொம்ப கோவம். அப்ப முகமது இருந்த அந்த கலீபா இவருக்கு அடுத்த அ அதிகாரியா இருந்தவர்ட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி இவங்க வந்து நம்மளுக்கு கேட்கல, நம்ம பேச்ச கேட்கல தாகீர். அதனால அவங்க மேல படையெடுக்கணும் அப்படின்னோனே, ரொம்ப யோசிச்ச அந்த முகமது பின்னாடி என்ன செய்றாரு, அவருக்கு ஒரு அ அனுமதிய குடுத்து, நீங்க என்ன செய்யுங்க, போயி படையெடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இந்த அல்கஜாஜ் என்ன செய்றாரு, முதல்ல புதைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரிய, ஒரு ஆளுநர அனுப்பி இந்தியாவுல படையெடுக்க அனுப்புறாரு. அப்ப அங்க ஜெய்சால்மர் பகுதிக்கு அவர் வந்து படையெடுக்கும்போது, அப்ப இருந்த அந்த ஜெயபாலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசன் என்ன செய்றாரு, அவர தோற்கடித்து திருப்பி அனுப்பி விட்டுறாரு இந்த புதையல. இவர முடிச்சு இவர் போய் தோத்து போய் போன உடனே என்ன செய்றாங்க அப்படின்னா, அவர தொடர்ந்து அந்த அல்கஜாஜ் அவருடைய மருமகனான முகமது பின் காசிம் அவர திரும்பவுமா அனுப்புறாங்க இங்க படையெடுக்கிறதுக்கு. ஸோ இந்த முகமது பின் காசிம் வராரு. வந்து இந்த தேபல் பகுதிய முற்றுகையிடுறாரு 712ல. இந்த படையெடுப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த படையெடுப்பா இருக்கு. தாகிர் அரசனுக்கும் இந்த அ முகமது பின் காசிம்க்கும் ஏற்பட்ட இந்த படையெடுப்பு. இந்த படையெடுப்புல பார்த்தீங்கன்னா, இவங்க பயன்படுத்தின உத்திகள் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இவங்க ஒரு பெரிய படைய திரட்டுறாங்க. முகமது பின் காசிம் கிளம்புன உடனே அல்ஹஜாஜ் என்ன செய்றாருன்னா, நெறைய படைகளுக்கான அனுமதிகள வாங்கி தராரு. 4000 காலாட்படை வீரர்கள் சிரியா மற்றும் பாரசீக பகுதிகளில் உள்ள காலாட்படை வீரர்கள் அனுப்பி தராரு. இன்னும் அந்த பொருட்கள ஏற்றி செல்வ
ஆமா. பண்ணலாமா? स्टार्ट करते हैं सर. அராபியர்கள் இந்தியாவுல வெற்றி அடைவதற்கான காரணங்கள். இப்ப பார்த்தோம் அராபியர்கள் ஏன் வந்தாங்க, என்ன எப்படியெல்லாம் வெற்றி பெற்றாங்க போர்க்களங்கள்ல. இந்த வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவை ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசமா அவங்க நினைத்தாங்க. இவ்வளவு செல்வ செழிப்புள்ள இந்தியாவை எப்படியாவது அடையணும்னு அவங்களுக்கு ஒரு வைராகியம். அதனால இந்தியாவினுடைய படையை எப்படியாவது பிடிக்கணும்னு ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா அவர்களுடைய போர் இருந்தது. அடுத்ததா படை வலிமை. இந்த அராபியர்களுடைய படை மிக சிறப்பு வாய்ந்ததாக புதுமையான முறையில வடிவமைக்கப்பட்டதா இருந்தது. குறிப்பா அவர்களுடைய குதிரைப்படை, காலாட்படை, ஒட்டகப்படை, இந்த படைகள் எல்லாமே அந்த மேற்கத்திய அடிப்படையில அராபிய நாடுகளுடைய அடிப்படையில வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதுலயும் சிறப்பு வாய்ந்த மணவாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லறியும் இயந்திரம் இவங்களுடைய வெற்றிக்கு அதிகமா உறுதுணையா இருந்தது. அடுத்த குறிப்பு என்னன்னா, தாகீருடைய நேர்மையற்ற ஆட்சி. இந்த தாகீருடைய அரசன் சிந்துவினுடைய அரசன் ஒரு கொடுங்கோல் ஆட்சிய செய்ததுனால மக்கள் எல்லாருமே அவருக்கு விரோதமா இருந்தாங்க. இந்த அரசன் போனா நல்லா இருக்கும் அப்படின்ற நிலைமைக்கு அவர் மைக்கலா வைத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம இவர் பார்த்த அந்த சாதி வேறுபாடு, மக்களை கொடுமைப்படுத்தப்பட்டது, அந்த அந்த இழிவான நடவடிக்கைகள் இவருடைய ஆட்சிய மக்கள் முன்னாடி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்தனால இந்த மக்களே என்ன செய்தாங்க அப்படின்னா, இந்த எதிரிகளாக வந்த அந்த அராபியர்களுக்கு உதவி செய்தாங்களாம். எப்படியாவது இவருடைய ஆட்சி போகட்டும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது பாத்தீங்கன்னா, சிந்து பிரபுக்களுடைய துரோகம். உயர்மட்டத்துல இருந்த சிந்து பிரபுக்கள் அதிகமா ஆலோசனை கொடுத்திருக்கிறாங்க அரசனுக்கு. ஆனா அதெல்லாம் ஒரு காலகட்டத்துல இந்த அரசன் ஏற்றுக்கொள்ளாம அந்த பிரபுக்களுக்கு எதிராகவே நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. குறிப்பா மோகா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபு. அப்ப இவர் ஒளிந்து போய் பிராமணாபாத்ல போய் அவருடைய மகன் ஒளிந்து கொள்ளும் போது இந்த மோகா பிரபு அவரை காட்டி கொடுத்துறாரு. காட்டி கொடுத்து அவங்களுடைய குடும்பம் அழிவதற்கு காரணமாகிறாரு. சோ பிரபுக்களுடைய துரோகம். கடைசியா பார்த்தோம்னா திறமையற்ற தாகீர் அரசனுக்கு அவ்வளவு திறமை இல்ல. படைகளை வெற்றி பெறுவதற்கும் எதிரி படைகளை வீழ்த்துவதற்கான நுணுக்கங்கள் அவருக்கு தெரியல. ஒரு நேரடியா சண்டை போட்டாங்களே ஒழிய நுணுக்கமான அந்த தொழில்நுட்பத்தோட சண்டை போடாததுனால இந்த வெற்றி அவங்களுக்கு எளிதாக கிடைத்தது அராபியர்களுக்கு. இந்த அராபியர்கள் இந்தியாவுல இருந்த போது என்ன மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முகமது பின் காசிம் ஒரு ஆட்சியை ஏற்படுத்தலாமா அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அவங்க இதுக்கான முயற்சிகள் எதையுமே எடுக்கல. வந்தோமா வருமானத்தை வாங்கி போனோமா அப்படிங்கிற மனநிலவுலதான் இருந்தாங்களே ஒழிய அங்க அராபிய நாட்டுல அவங்களுடைய ஆட்சியை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அதனால முகமது பின் காசிம் இங்க பகுதிகளை பிடித்து சில ஆளுநர்களை நியமிச்சிட்டு அவர் தன்னுடைய நாட்டுக்கு போயிடுறாரு. இவர் இந்தியாவுல இருக்கும் பொழுது இந்தியாவுல ஒரு நிர்வாக முறை கொண்டு வரணும்னு சொல்லி பல இக்தாக்களாக பிரிக்கிறார். இக்தாக்கள் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய மாவட்டங்கள் போன்ற மாவட்டங்களாக பிரிக்கிறாரு. அங்க ஜெசியா அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகள் விதிக்கப்படுது. அதாவது இஸ்லாமிய சமயத்தினர் அல்லாதவர்களுக்கு ஜெசியா வரி விதிக்கப்படுகிறது. இப்ப அவங்க இஸ்லாமிய சமயத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த வரி விலக்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்தது நீதிமுறையும் ரொம்ப சரியான விதத்துல பின்பற்றப்பட்டது. அது ஒழுங்கில்லாத தன்மையோட இருந்துச்சு. காசிபுக்கள் அப்படின்னு சொல்றவங்க இந்த இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படுமானா தீர்த்து வைக்க காசிபுக்கள்ன்றவங்க நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ஊராட்சி முறையில வழக்கம் போல முதியவர்கள் அங்க நியாயம் விசாரிப்பு செய்தாங்க. நாட்டினுடைய முக்கியமான வருவாயா நிலவரி இருந்துச்சு. நல்ல விவசாய நிலங்கள்ல 2 பங்கும், சரியான விளைச்சல் இல்லாத பகுதிகள்ல 1 பங்கும் நிலவரி விதிக்கப்பட்டது, வசூல் செய்யப்பட்டது. நிலவரியை வசூல் செய்ய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டாங்க. வெளிநாட்டு வாணிபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்துல சீனா, இலங்கை, மத்திய ஆசியா போன்ற பகுதிகள்ல வாணிகம் செய்யப்பட்டது. பொருட்கள் குறிப்பா நறுமண பொருட்கள், வாசனை திரவியங்கள் இதெல்லாமே இங்க அதிக அளவுல வாணிகத்துல எடுத்துட்டு போனாங்க. இந்த இது மட்டும் இல்லாம இப்ப காசிம் போயிட்டாரு. அங்க பாத்தீங்கன்னா பாக்தாத் அரசு
ஒரு கலக்கம் அடையுது. ஏன்னா அவங்களுக்குள்ள பூசல், வாரிசு பிரச்சனைகள் வருது. அல்ஹஜாஜ் இறந்து போக அடுத்து இந்த முகமது பின் காசிம் அங்க போறாரு. அரியணை போட்டிகள் அங்க நடக்கிறதுனால அவங்க ஆளுநர்கள் இங்க ஆளுநர்கள் மட்டுமே இருந்ததுனால ஆளுநர்களை எதிர்த்து இங்க இருந்த சிற்றரசர்கள் கிளர்ச்சி செய்றாங்க. நிறைய பகுதிகள் சுதந்திர பகுதிகளாக மாறுது. 871 பாக்தாத் அரசு அங்க வீழ்ச்சி அடைந்த உடனே, அராபியாவுல வீழ்ச்சி அடைந்த உடனே இங்கேயும் சிந்து பகுதிகள்லயும் அநேக அரசுகள் சுதந்திர அரசுகளா மாறிடுச்சு. சுதந்திர அரசுகளா மாறினதுனால அராபியர்களுடைய ஆட்சி வீழ்ச்சி அடைந்தது. ஆனா இஸ்லாமிய ஆளுநர்கள் அங்கங்க பகுதிகளா ஆட்சி செய்தாங்க. இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த அராபிய படையெடுப்புல என்ன விளைவுகள் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, முகமது பின் காசிம் அவருடைய காலத்துல நடந்த படையெடுப்புகள்ல நிறைய கோவில்கள் இடிக்கப்பட்டது. ஏன் கோவில்களை அவங்க இலக்கா வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி பேங்கோ லாக்கரோ கிடையாது. அப்ப இருந்தது கோவில்கள். கோவில்கள்ல தான் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தாங்க. தங்கம், வெள்ளி, தானியங்கள் இதெல்லாம் கோவில்கள்ல தான் சேர்த்து வைக்கப்பட்டது. இன்னொன்னு என்னன்னா, அந்த கோவில்களை பொறுத்த வரைக்கும் கோவிலுக்கு ரொம்ப காவலர்களை போட்டு அதை போட்டெல்லாம் பாதுகாக்க மாட்டாங்க. ஏன்னா பொதுமக்கள் வரக்கூடிய இடம். அதனால அதுக்கு ரொம்ப பாதுகாப்போ கோட்டைகளோ கிடையாது. அப்ப இந்த படையெடுப்பாளர்கள் என்ன நினைச்சாங்க, ஒரு அரசாங்கத்தை அடிக்கணும் அப்படின்னா கோட்டைகளை தாண்டி அகழியை தாண்டி பல விதமான பிரச்சனைகளை தாண்டி உள்ள போனோம். ஆனா கோவில்களை அடிச்சோம்னா ஈஸியா நம்மளுடைய அந்த அவங்களுடைய டார்கெட் கொள்ளை, அவங்களுடைய இலக்கு பொருட்கள் வேணும், அது மட்டும்தான். அதனால அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றதுனால கோவில்களை டைரக்டா அவங்க நேரடியாக தாக்குதல் செய்யறாங்க. கோவில்கள் இடிக்கப்பட்டு அங்க உள்ள செல்வங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. தங்கம், வெள்ளி, விலை உயர்ந்த கற்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா, முகமதிய மக்கள் தொகை, இஸ்லாமிய மக்கள் இங்க குடியேற ஆரம்பிக்கிறாங்க. அந்த படையெடுப்பாளர்கள், வீரர்கள் எல்லாரும் இங்கே குடியேற ஆரம்பித்து இந்தியாவில் உள்ள பெண்களை திருமணம் செய்து அவர்களையும் இஸ்லாமியர்களாக மாற்ற செய்யறாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப நாட்களா அவங்க அங்க இருந்து இந்தியாவுல குடியேறினால இதையே தங்களுடைய சொந்த நாடாக நினைத்து இந்தியாவுல வாழ ஆரம்பிக்கிறாங்க. குடும்பமாக அவங்க வாழ ஆரம்பிக்கும் போது இந்தியாவுல முகமதிய மக்கள் தொகை அதிகரிக்க ஆரம்பிக்குது. அடுத்தது கலையில ஒரு பெரிய மாற்றம். வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம் இன்னும் அதிகமாகுச்சு. ஏன்னா அராபியர்கள் ஏற்கனவே இந்தியாவோடு நல்ல ஒரு வாணிப தொடர்பு வைத்திருந்தாங்க. இப்ப தொடர்ந்து இந்தியாவுல அதிகமா இன்னும் வாணிப தொடர்பு வைக்கிறாங்க. அடுத்தது இஸ்லாமிய கலாச்சாரத்திலையும் சில மாற்றங்கள் வருது. இந்திய கலாச்சாரத்துல உள்ள சில பகுதிகளை இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்றாங்க. ஏன்னா அவங்களுடைய பகுதியை விட்டு ரொம்ப காலம் ஆயிருச்சு. இங்க அவங்க குடியேற ஆரம்பித்து இங்க உள்ள இந்து பெண்களை திருமணம் செய்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதனால இஸ்லாமிய கலாச்சாரத்துல இந்திய கலாச்சாரமும் இணைகிறது. இலக்கியத்துக்கு இவங்க பெரிய ஒரு ஆதரவை கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். வடமொழி இலக்கியங்கள், அதாவது சமஸ்கிருத இலக்கியங்கள் அரபு மொழியில மொழிபெயர்க்கப்பட்டது. குறிப்பா 2 முக்கியமான புத்தகங்கள், பிரம்ம சித்தாந்தம், பஞ்சதந்திர கதைகள். இந்த கதைகள் ரொம்ப அருமையான ஒரு கதைகள். நம்ம குப்தர் பகுதி பாடங்கள்ல பார்த்தோம். இந்த குப்தர் காலத்து இலக்கியங்கள் அரபு மொழியில மொழிபெயர்க்கப்பட்டது. அது தவிர வானியல், மருத்துவம், இசை, ஓவியம், கட்டிடக்கலை மற்றும் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட இலக்கியங்களும் குறிப்புகளும் எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. அதாவது அராபியருடைய மருத்துவம், வானியல், கட்டிடக்கலை இந்தியாவிற்கும், இந்தியாவினுடைய வானியல் மற்ற கலைகள் அவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. குறிப்பா பாத்தீங்கன்னா 0 முதல் 9 வரை உள்ள எண்கள் இந்தியாவிடமிருந்து அராபியர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. பின்னர் தான் அராபியாவிலிருந்து ஐரோப்பிய நாடுகள் கற்றுக்கொண்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சதுரங்க விளையாட்டு இந்தியாவிலிருந்து அராபியர்கள் கற்றுக்கொண்டு அங்க போய் விளையாண்டாங்க. அதுவும் அவங்க இந்தியாவில இருந்து கற்றுக்கொண்ட, குறிப்பா எண்ணியல் இந்தியாவிலிருந்து அராபியருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இத வரலாற்று ஆசிரியர்கள் பல்வேறு விதமா பாக்குறாங்க. இந்த அராபிய படையெடுப்புனாலதான் இஸ்லாமியம் இந்தியாவுக்கு வந்ததுன்றாங்க. லேன்பூல் அப்படின்னு சொல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியர் விளைவுகளே இல்லாத வெற்றி அப்படின்னு சொல்றாரு. ஆனா கட்டாயம் இது ஒரு விளைவை ஏற்படுத்துது, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு படையெடுப்பு. இந்த படையெடுப்புக்கு அப்புறம் இந்தியாவுல இஸ்லாமிய வம்சத்தினர் வளர ஆரம்பிக்கிறாங்க. ஆளுநர்கள் இங்க இருந்ததுனால ஆளுநர்கள் சில பகுதிகளை பிடிச்சு, ஏன்னா அவங்களுக்கு நிலங்கள் கொடுக்கப்படுகிறது.
எந்த நிலங்கள் எல்லாம் பிடிச்சாங்களோ அந்த நிலங்களை ஆளுநர்களுக்கு கொடுக்கறாங்க. அவர்களுடைய ஆட்சியும் ஆரம்பிக்குது. அவங்களும் இந்திய கலாச்சாரத்தோடு இணைந்து கலை வர்த்தகத்துல தங்களுடைய பங்களிப்பை செய்யறாங்க. இந்த அராபிய படையெடுப்பு முடிஞ்ச பிறகு ஒரு ஒரு சின்ன இடைவெளி அப்படின்னு சொல்லலாம். இந்த இடைவெளிக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது கஜினி அவர் வராரு. 998 இருந்து 1030 வரைக்கும் இவருடைய காலகட்டம் இந்தியாவுல அப்படின்னு சொல்லலாம். இவர் தான் முகமது கஜினி. இந்த முகமது கஜினி என்பது பாரசீகத்துக்கு முன்னாடி உள்ள ஆப்கானிஸ்தான் அருகில உள்ள ஒரு சின்ன பகுதி. அந்த பகுதியில 962 சபக்டஜின் அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வருகிறார். அந்த சபக்டஜினுடைய ஆட்சிக்கு பிறகு அலப்டஜின் அப்படிங்கிறவருடைய வம்சம் ஆட்சியை பிடிக்குது கஜினி பகுதிகள்ல. அதற்கு பிறகு 2 பேர் ஆட்சி புரிஞ்சு 3வது சபக்டஜின் அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வருகிறார். அவர் ஒரு சின்ன மாகாண ஆளுநரா இருந்தாலும் பின்னாடி கஜினிய ஃபுல்லா அவர் பிடிச்சு ஒரு சிறந்த ஆட்சியை கொடுக்கிறார். அவருடைய மகனான முகமது 998 ஆட்சிக்கு வருகிறார். முகமது கஜினி என்ற பெயர்ல. இவர் 971 பிறந்தவர். இவருக்கு ஒரு சின்ன வயசுல இருந்தே அரசியல் அனுபவம் கொடுக்கப்பட்டது. பல பகுதிகளில் போருக்கு தன்னுடைய அப்பா சபக்டஜினோட கூட போறாரு. அதனால போர் அனுபவங்கள் இவருக்கு எல்லா விதத்திலையும் கல்வி பயிற்சி ஆகட்டும், வாழ்வில் மற்ற எல்லா பயிற்சிகளும் கொடுக்கப்படுது. இவர் ஒரு சிறந்த இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய நூல்கள்ல கற்று தேர்ந்தவராக ஒரு சிறந்த அறிவாளியாகவும் இருந்தாரு. அதனை பார்த்துட்டு கலிபா என்ன செஞ்சாராம், யாமினி உத்தவுல்லா அமீன் உல்முல்லா அப்படிங்கிற பட்டங்களை அவருக்கு கொடுக்கிறாரு. அந்த பட்டங்களை ஏற்கும்போது அவருக்கு சந்தோஷம். அப்ப அவர் ஒரு சபதம் போடுறாரு, நான் ஆண்டுதோறும் இந்தியாவுக்கு போய் படையெடுத்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நிறுவுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதமும் போட்டுட்டு என்ன செய்யறாரு, வர்றாரு. ஏன் அப்படின்னா, நான் முதலே சொன்ன 2 காரணங்கள். நான் இந்தியாவை அவங்க பிடிக்கணும்னு நினைச்சது, இந்தியா மிக மிக செல்வ செழிப்பான பகுதி, இங்க வந்தா செல்வத்தோட போகலான்றது அவங்களுடைய எண்ணம். 2வது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நிறுவனம் அப்படிங்கிற இந்த 2 நடவடிக்கைகள் தான். சோ இந்தியாவுல இவர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவர் 27 வருஷம் அவருடைய பகுதிகளில் அவர் ஆட்சி செய்யறார். கஜினி பகுதிகளில் இதுல 17 முறை இந்தியாவுல படையெடுக்கிறார். என்ன நோக்கம், கொள்ளையடிப்பதற்காகவும் சமயத்தை பரப்புவதற்காக வராங்க. சோ பொதுவா தேர்வுல எழுதுறவங்களை என்ன சொல்லுவாங்க, கஜினி மாதிரி எழுதுறாங்க, அதை எத்தனை தடவை தோத்தாலும். அப்படி கிடையாது. அவர் எல்லா நேரங்களையும் தோற்கலை, எல்லா படையெடுப்புகளையும் அவர் தோற்கல. சில படையெடுப்புகள்ல அவர் தோல்வி கண்டார். ஆனா எல்லா படையெடுப்புகளையும் அவர் தோல்வியில அவருக்கு அதிகமா கிடைச்சது வெற்றி தான். வெற்றியோ தோல்வியோ கை நிறைய பணத்தோடையும் பொன்னோடையும் வெள்ளியோடையும் தான் அவர் போனார் ஒவ்வொரு படையெடுப்பையும். சோ 17 முறை படையெடுத்தாரு. அவருடைய படையெடுப்புகளை நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல் படையெடுப்பு 1000ல அவர் பண்றாரு. பெஷாவர் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு படையெடுத்து கோட்டைகளை பிடிக்கிறார். அடுத்து வந்து கோட்டையை பிடிச்சா இதெல்லாம் வந்து அப்படி எல்லை பகுதிகளில் வந்துட்டு அப்படி போயிடுறாரு. பெஷாவர் கோட்டை பகுதிகளில் 1001 ஷாகி அரசர் ஜெயபாலரோடு சண்டை போடுறாரு. இந்த ஜெயபாலரோட ஏன் அவர் சண்டை போட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா சபக்டஜின் படையெடுத்து வரும்போது இந்த ஜெயபாலர் அவருக்கு எதிராக சண்டை போட்டு அவர் துரத்தி விட்டுறாரு. அதுக்கு வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாரு, இந்த ஜெயபாலர் மேல படையெடுக்கிறாரு. இந்த படையெடுப்புல அவருக்கு ஒரு வெற்றி கிடைக்குது. சில பொன் பொருளோட அவர் கிளம்புறாரு. அடுத்தது ஒரு 2 வருஷம் இடைவெளிக்கு அப்புறம் 1004 வராரு. பாட்டியா பகுதியை சேர்ந்த வந்தபாஜிராவ் அவரோட அவரு சண்டையிட்டு அவருடைய பகுதியில இருந்த சில கோவில்கள் ஆலயங்கள்ல உள்ள கொள்ளை பொருட்களை எடுத்துட்டு போறாரு. அடுத்தது 4வது படையெடுப்பு 1005 இருந்து 1006 இடைப்பட்ட காலத்துல இப்ப இவர் படையெடுக்க வந்தது யாருன்னா அப்துல் தாவூது அப்படிங்கிறவரோட எதிர்த்து படையெடுக்கிறார். ஏன் இவர் படையெடுக்கிறார் அவர் மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு சன்னி பிரிவு முஸ்லிம். அவர் தன்னுடைய பிரிவை பின்பற்றாம இஸ்மாயில் அப்படிங்கிற அந்த ஒரு பிரிவை பின்பற்ற ஆரம்பிக்கிறாரு. அது இவர் எச்சரிக்கை கொடுக்கிறார், இல்ல நீ இப்படி பின்பற்ற கூடாது, இந்த பிரிவை தான் நீ பின்பற்றணும்னு அவர் கேட்காம அவர் என்ன செய்யறாரு, அவரை எதிர்க்கிறாரு. நான் கேட்க மாட்டேன்னு சொன்ன உடனே இவருக்கு கோவம் வந்து அவர் மேல படையெடுக்க வர்றார். படையெடுக்க வர்ற சமயத்துல ஆனந்தபாலர் அப்படின்னு சொல்ற அந்த அரசர் என்ன செய்யறாரு, முல்தான் அரசர் அவருக்கு வழி விடல. இந்த முல்தான் வழியாதான் இந்த அப்துல் தாவூதோட அவங்க சண்டை போடணும். அப்ப அவர் வழி விடாம இந்த பகுதி வழியா போக கூடாதுன்னு அவர் என்ன செஞ்சாரு, ஆனந்தபாலரோட சண்டை போட்டுட்டு அவரை தோற்கடிச்சு
அப்படியே போயிடுறாங்க. இந்த அப்துல் தாவூத் என்ன செய்யறாரு, இவருக்கு பயந்துட்டு நான் கப்பம் கட்டுறேன் உங்களுக்குன்னு சொல்லி ஒத்துக்கொள்றார். அதனால அவருக்கு திரும்பி அவரு எதிர்க்க வரல. அடுத்தது 1007ல சுகபாலன் அல்லது சுகபாலன் என்ற அரசர் அவர் என்ன செய்யறாரு, இந்த ஆனந்தபாலருடைய மகன் சுகபாலர் என்ற பெயர்ல இஸ்லாமிய மதத்துக்கு மாறி நவாசா என்று பெயர் மாற்றம் செய்து ஆட்சி பண்றாரு. இப்ப நான் உங்களுக்கு கப்பம் கட்டுறேன், முறையான வரி கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அவங்கள எதிர்க்க வந்தவர் அப்படியே கப்பத்தை வாங்கி சமாதான உடன்படிக்கையோட சில பரிசு பொருட்களையும் வாங்கிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்தது 1008ல வர்றாரு. இந்த ஆனந்தபாலர், வெளியேற்றப்பட்ட ஆனந்தபாலர் என்ன செய்யறாருன்னா, சில கூட்டரசர்கள் பக்கத்துல இருந்த டெல்லி, மேவார், மாலவம் மற்றும் சில பகுதிகளில் இருக்க மதுரா, இந்த பகுதிகளில் உள்ள அரசர்களோட சேர்ந்து இவரை எதிர்க்கிறாங்க. ஆனா இப்படி எல்லா கூட்டணி அரசர்கள் வந்தா கூட இவரால் என்ன செய்ய முடியல, ஆனந்தபாலர் தோற்கடிக்கப்படுகிறார். அடுத்த படையெடுப்பு, 7வது படையெடுப்பு 1009ல ராஜபுதனம் பகுதியில எடுக்கப்படுகிறது. இந்த ராஜபுத்திர பகுதிகள்ல உள்ள கோவில்கள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுல பாத்தீங்கன்னா நாராயணபுர ஆலயம் அப்படிங்கிற ஆலயத்தை அவர் தாக்கி அங்க கொள்ளையடிக்கிறாரு. நிறைய பொண்ணும் பொருளும் பரிசு பொருட்களும் அவருக்கு கிடைக்குது. அடுத்ததா 8வது படையெடுப்பு 1010ல முல்தான் பகுதிக்கு வராரு. ஏன் வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அப்துல் தாவூத் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்க கப்பத்தை ஒழுங்கா கட்டாம திருப்பி என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, சரியான வேலைய குடுக்கல, பணத்தை கட்டல, வரியை கட்டல. அதனால அவர் மேல படையெடுத்து அவரை தோற்கடிக்கிறார். அடுத்து 9வது படையெடுப்பு ஒரு 2 வருட காலம் இடைவெளி 1013ல நந்தனம் அப்படிங்கிற பகுதியை ஆண்ட திரிலோசன பாலர், இந்த திரிலோசன பாலரை அவரு தோற்கடிக்கிறார். அடுத்தது 1014 10வது படையெடுப்பு தானேஸ்வரம் பகுதியை சார்ந்த சக்கர சுவாமி ஆலயத்தை கொள்ளையடிக்கிறார். இந்த ஆலயமும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம். இங்கேயும் நிறைய பொன் பொருள் விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யறாரு, எடுத்துட்டு போறாரு. அடுத்தது 11வது படையெடுப்பு 1015ல காஷ்மீர் பகுதியை அவரு காஷ்மீர் பகுதியில படையெடுக்கிறார். காஷ்மீர் முதல் முல்தான் வரை அந்த ஷாகி அரசர்கள் ஆட்சி பண்றாங்க. அவங்க கிட்ட இவரால ஜெயிக்க முடியல. சோ காஷ்மீர் பக்கத்துல அவர் என்ன செஞ்சுறாரு, தோல்வி அடைஞ்சிட்டு போயிடுறாரு. திரும்ப ஒரு 2 வருஷம் இடைவெளி 12வது படையெடுப்பா மதுரா பகுதிய படையெடுக்கிறார். 1018ல மதுராவை வெற்றி கண்டு அதோட கன்னோஜ் பகுதிக்கு வருகிறார். இந்த கன்னோஜி பகுதியிலையும் இவர் வெற்றி பெறுகிறார். அடுத்தது இவருடைய 13வது படையெடுப்பு 1021ல சாந்தலிங்க அரசர் வித்யாதரன இவங்கெல்லாம் யாருன்னா, அந்த ஆனந்தபாலருக்கு கூட்டாக உதவி செய்தவர்கள். லாகூர், காஷ்மீர், கலிஞ்சார், குவாலியர் பகுதிகளில் உள்ள அரசர்கள் எல்லாருமே அவருக்கு உதவி செய்தாங்க. அதனால இவர் என்ன செய்யறாரு, சாந்தலிங்க அரசன் வித்யாதரனை தோற்கடிக்கிறார். அடுத்த படையெடுப்பு 14வது படையெடுப்பு 1022ல காஷ்மீர், அந்த லோகன் கோட்டைய அவர் படையெடுக்கிறார். லாகூர் பகுதி இணைக்கப்படுகிறது இந்த முகமது கஜினியுடைய படையெடுப்புல. 1023ல 15வது படையெடுப்பு கலிஞ்சார் கோட்டை, குவாலியர் கோட்டை முற்றுகையிடுறாரு. ஆனா இந்த குவாலியர், கலிஞ்சார் பகுதிகளை இவரால வெற்றி பெற முடியல, தோல்வி அடைகிறாரு. சரி, திரும்பவும் போயிட்டு 16வது படையெடுப்புக்கு வர்றாரு 1026ல. இதுதான் இவருடைய படையெடுப்புகள்ல மிக புகழ்பெற்ற படையெடுப்பு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சோமநாதபுரம் கோவில அவர் படையெடுக்கிறார். இந்த படையெடுப்புல ஒரு சரியான ஒரு சூறையாட்டல் நடைபெற்றது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு சூரிய கிரகணத்தப்பையும் மிகச்சிறந்த ஒரு வழிபாடு இங்க நடக்கும். 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து அங்க லட்சக்கணக்கான அளவுல குமிந்து வழிபாடு செய்வாங்களாம். 5,000 நடன மாதுக்கள் அங்க நடனம் ஆடுவாங்களாம். பல பேரை அமர்த்தி அவங்க அந்த இசை மீட்டுவதற்கும் மற்ற காரியங்களுக்கும் செய்வாங்க. இது குஜராத்ல இருக்கக்கூடிய கத்தியவார் கடற்கரையோரத்துல அமைந்திருக்கிற ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில், சிவன் கோவில். இந்த கோவில்ல நிறைய பொன்னும் பொருளும் பொக்கிஷங்களும் அங்க இருந்தது. இத கேள்விப்பட்ட கஜினி என்ன செய்யறாரு, இந்த கோவில படையெடுக்க வராரு. இந்த படையெடுப்புல பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் நிறைய பேரு, கிட்டத்தட்ட 5,000க்கும் மேற்பட்டவங்க அந்த ஒரு நாள்லயே கொலை செய்யப்படுறாங்க. இவர் சண்டை போடும்போது எதிர்த்து நிக்கிறாங்க. ஆனாலும் அவங்க எல்லாரையும் அவங்க கொன்று குவித்து இந்த கோவில்ல படையெடுக்கிறார்.
ஏன் இந்த கோவிலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா, நிறைய விலை உயர்ந்த கற்கள், தங்கம், வெள்ளி போன்ற பொருட்கள் அதிக அளவுல இங்க இருந்தது. அவர் என்ன செஞ்சாரு, அப்படியே மொத்தமா அதாவது கிட்டத்தட்ட அங்க இருந்த பரிசு பொருட்கள ஒட்டகத்துல ஏற்றுவதற்கே பல மணி நேரங்கள் ஆச்சாம். கொள்ளையடித்த பொருட்களை ஏற்றுவதற்கு. அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படையெடுப்பா இருந்தது. இதுக்கு பின்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்திய மக்கள் நெறைய பேர் உதவி செய்தாங்க. ஏன் எதுக்காக இவங்க உதவி செய்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க எல்லாருமே சமுதாயத்தை விட்டு ஒதுக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தாங்க. சில இனத்தவர்கள், பழங்குடி இனத்தவர்கள். அவங்களுக்கு கோவிலுக்குள்ள அனுமதி மறுக்கப்பட்டது. அதனால அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, இந்த சோமநாதபுரம் ஆலயத்தை இவர் தாக்க வரும்போது, அடைக்கலம் குடுத்து, உணவும் குடுத்து, தங்குவதற்கு கூடாரங்கள் போடுவதற்கு இடங்களையும் கொடுத்து, அவங்க என்ன செய்றாங்க, இந்த அரசனுக்கு, இந்த கஜினிக்கு உதவி செய்றாங்க. ஏன்னா, நாங்க போய் அங்க அனுபவிக்க முடியல அந்த கோவில்ல. எங்கள தரம் தாழ்த்தி பார்க்கிறாங்க. அதனால அழிஞ்சா அழியட்டும்ன்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள வந்ததுனால, நெறைய மக்கள் அந்த படையெடுப்புக்கு உதவி செய்தாங்க. அது மட்டும் இல்லாம, அந்த பகுதிகள்ல பாத்தீங்கன்னா, இருந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, சிற்றரசர்களுக்குள்ள இருந்த சண்டைகள், அவங்களுடைய அவங்களுக்குள்ள இருந்த மனஸ்தாபங்கள், இந்த படையெடுப்ப ரொம்ப எளிமையா ஆக்கிருச்சு கஜினிக்கு. சரி பிடிச்சிட்டு போறாரு. தன்னுடைய கஜினிக்கு போகும்போது பாத்தீங்கன்னா, ஜாட் அப்படின்னு ஒரு முரட்டு கூட்டம் இருக்காங்க. அவங்க இவர போக விடாம தொந்தரவு பண்றாங்க. தொந்தரவு பண்ணானா, ஆனாலும் அவர் போயிட்டார். போயிட்டு திரும்பி 17வது படையெடுப்பு எதுக்கு வர்றாருன்னா, இந்த ஜாட்டுக்கள முறியடிக்கிறதுக்கு 1027ல ஜாட்டுக்களை இவரு படையெடுத்து அவர்கள சண்டை போட்டு ஒழிக்கிறார். சோ இந்த சோமநாதபுரம் படையெடுப்பு இவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. இது இடிந்து போன அதனுடைய இடிபாடுகள். கஜினி வந்துட்டு போயாச்சு. இந்த கஜினியோடைய படையெடுப்புகள் அவருடைய ஆளுமை தன்மைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த கஜினி படையெடுப்புகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் உள்ள ஒரு படை, திறமையான படைய பயன்படுத்தினாரு. இந்திய அரசர்களுக்குள்ள இருந்த பூசலும் பிரிவும் என்ன ஆயிடுச்சு, இவருடைய படையெடுப்புகளை ரொம்ப எளிமையாக்கி 17 படையெடுப்புகள்ல கிட்டத்தட்ட அவர் ஒரு 4-5 படையெடுப்புகள்ல தான் தோல்வி அடைஞ்சிருப்பாரு. மீத எல்லாத்துலயும் அவர் வந்து செல்வ செழிப்போட தான் அங்க போய் இருந்தார். இவருடைய படையெடுப்புனால என்ன விளைவுகள் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம் இவருடைய படையெடுப்புகள்னால பெரிய பெரிய நகரங்கள் அழிஞ்சுது. என்னென்ன நகரங்கள்? மகளவம், உஜ்ஜயினி, மதுரா, டெல்லி மற்ற முக்கியமான நகரங்கள் எல்லாம் அழிக்கப்படுது. குஜராத் இந்த பகுதிகள் எல்லாம் மிக சிறப்பு வாய்ந்த பகுதிகள். எல்லா நகரங்களும் முல்தான், புரோச் இந்த பகுதிகள் அழிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம 2வது கோவில்கள் இடிக்கப்பட்டுச்சு. சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டது. இவருக்கு ஒரு பேரே உண்டு, ஐடல் புரோக்கர், சிலை உடைப்பாளர் அப்படின்னே பேரு. ஏன்னா இவருக்கு சிலை வழிபாடுனாலே பிடிக்கல. அதனால என்ன செய்யறாரு, இங்க வந்து இருந்த சிலைகள் எல்லாவற்றையும் இடிக்கிறாரு. இதுவும் அவருடைய படையெடுப்பின் விளைவு. அடுத்தது இங்க இருந்த செல்வங்கள், முக்கியமான கோட்டைகள்ல, கோவில்கள்ல, அரண்மனைகள்ல இருந்த செல்வங்கள் கொள்ளை பொருளா எடுத்துட்டு போகப்பட்டுச்சு அராபிய நாட்டுக்கு. அடுத்தது இந்திய அரசர்களுடைய வீழ்ச்சி கண்கூடா தெரிஞ்சது. இஸ்லாமிய அரசர் ஒரு படையெடுப்பாளர் வராரு, படையெடுக்கிறாரு. இதனால இந்திய அரசுகள் எல்லாமே அவரை எதிர்த்து நிற்க முடியல. ஒரு கட்டத்துல அனந்தபாலரோட சிற்றரசர்கள் சேர்ந்து எடுத்தா கூட, எதிர்த்தாலும் அவங்களால ஜெயிக்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய வீழ்ச்சி கண்கூட தெரிஞ்சது. இந்த தொடர் வீழ்ச்சி பின்னாடி இவர் காலம் முடியவும் சுல்தான்கள் ஆட்சிக்கும், அடுத்ததா முகலாயர்களுடைய ஆட்சிக்கும் வழிவகுத்தது. அடுத்தடுத்த படையெடுப்புகள் அப்படியே சுல்தானியர்கள் ஆட்சியை பிடிக்கிறாங்க. அடுத்து முகமதியர்கள் வந்து வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கிறாங்க. அடுத்தது இந்தியா காலனி ஆதிக்கத்துக்குள்ள போகுது. அதுக்கப்புறம் சுதந்திரம், அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அடுத்த நிலைமை. சோ அடுத்தடுத்த படையெடுப்புகளுக்கு ஒரு ஆரம்ப அச்சாரமாக ஆட்சிக்கு வழிவகுத்த ஒரு விளைவாக இவர் இருந்தது. இவர் ஆட்சியை நிர்ணயிக்க விரும்பல. ஒரு நிரந்தரமான ஒரு ஆட்சியை நம்ம ஏற்படுத்தணும்னு நினைக்கலனாலும் இவருடைய படையெடுப்புகள் அதற்கு அடித்தளம் இட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர் ஒரு சிறந்த தளபதி, நல்ல ஒரு போர் வீரராக இருந்தார். நல்லா போர்ல திறமையா இருப்பாரு. என்ன காரியத்துக்கு நம்ம வந்திருக்கோமோ அந்த காரிய நோக்கத்தோடு செயல்பட்டு சிறந்த தளபதியாக இருந்தார். அடுத்தது கஜினி நகரம் மிக அழகுபடுத்தப்பட்டது. இங்க இருந்த செல்வத்தெல்லாம் கொண்டு போய் கஜினியில வச்சு ஒரு பெரிய கண்ணாடி மாளிகை போல ஒரு அரண்மனையை கட்டுறாரு. அங்க நல்ல ஒரு பெரிய புத்தக அறை, அதாவது லைப்ரரி போல கட்டுறாரு. சோ ஒரு நல்ல நூலகம்,
அரண்மனை, அழகழகான கட்டிடங்கள், விலை உயர்ந்த கற்கள் பதித்த கட்டிடங்கள், இப்படி மிகச் சிறந்த ஒரு அழகு வாய்ந்த நகரமாக கஜினி அழகுபடுத்தப்பட்டது. இங்க இருந்து செல்வத்தை எடுத்துட்டு போய் கஜினி நகரத்தை என்ன செய்றாரு? இன்னும் அழகுபடுத்துறாரு. அடுத்தது இவரு ஒரு ரொம்ப கலைநயத்தோடு உள்ள மனிதன் அப்படின்னு சொல்லலாம். அறிஞர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறாரு. நல்ல ஒரு அறிஞர்கள் என்ன செய்றாங்க? இவருடைய காலத்துல வர்றாங்க. குறிப்பா ஃபிர்தௌசி எழுதின சாச்னாமான்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகத்துல இந்த அரசர்கள் பத்தின அத்தனை விவரங்களும் முகமது காசிம் எல்லாம் குறிப்பா கஜினியுடைய வாழ்க்கைய ரொம்ப தத்ரூபமா அழகா விவரிக்கக்கூடிய ஒரு பாரசீக காப்பியம் இந்த ஷானாமா. அது போக அமீர் குஸ்ரவ், இந்தியாவின் கிளி, பேரட் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்பட்ட அமீர் குஸ்ரவ் இருக்கிறாரு. அடுத்தது அல்பர்னி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேர்த்தியான ஒரு அறிஞர். இவருடைய காலத்துல அவர் நிறைய இயற்பியல், புவியியல் கோட்பாடுகள், மற்ற சித்தாந்தங்களை கொடுத்த இந்தியாவினுடைய புவியியல் அமைப்பு, வரலாற்றை பற்றி சில காரியங்களை தெளிவுபடுத்தின அல்பர்னி இவருடைய காலத்துல இவருடைய படையெடுப்போடு கூட வந்தவர் தான். இவங்களுடைய அரசவை கவிஞராக ஃபிர்தௌசி செயல்பட்டார். சோ இந்த விளைவு கஜினியோடைய படையெடுப்புகள் இந்தியாவுல ஒரு பயத்தை ஏற்படுத்துச்சு. இவங்க அராபியர்கள் வந்தாங்க அப்படின்னா அந்த துருக்கியர், இவங்க எல்லாம் துருக்கி நாட்டை இனத்தை சார்ந்தவங்க. சோ இந்த துருக்கியர்கள் என்ன செய்யறாங்க? இந்தியாவை ஆட்சி பண்றதுக்கு இந்திய ஜனங்களை விட்டு கொடுக்கிற மாதிரி அவங்க மேல ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. அராபிய படையெடுப்பை தொடர்ந்து இவங்க துருக்கி இனத்தை சார்ந்த இந்த கஜினியுடைய படையெடுப்பு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த கஜினியுடைய காலத்துக்கு பிறகு கோரி முகமது அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வருகிறார். இவர் எப்படி வராரு? இவர் தான் கோரி முகமது. இவர் எப்படி வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1173 இருந்து 1206 இவருடைய காலகட்டம். கஜினிக்கும் ஹீரட்டுக்கும் ஆப்கானிஸ்தானத்துக்கும் ஹீரட்டுக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்துலதான் இந்த கோரி பகுதி இருக்கு. இந்த பகுதிய ஆட்சி செய்தவங்க தான் இந்த முகமது கோரியினுடைய அவங்களுடைய வம்சம். சோ இவருடைய இயற்பெயர் ஷிகாபுத்தீன் முகமது மொய்சுதீன் கோரி, முகமது கோரி அப்படின்னு அழைக்கப்படுகிறார். இவர் என்ன செய்யறாருன்னா 1603 சுல்தானாக அங்கீகரிக்கப்படுகிறார். இவருக்கு கோரி தன்னுடைய சுல்தானா பகுதியில வந்த உடனே அவர் என்ன செய்யறாருன்னா படையெடுப்புகள் செய்ய ஆரம்பிக்கணும், இந்தியாவுல படையெடுக்கணும்னு நினைக்கிறாரு. இந்தியாவுல படையெடுக்கிறதுக்கு இவருக்கு இருந்த 2 காரணங்கள். ஒண்ணு, அண்டை நாடான மாலவம், முல்தான், பஞ்சாப் இதெல்லாம் இப்ப கொஞ்சம் எழுச்சி பெற ஆரம்பிச்சிருச்சு. அங்க ஆளுநர்கள் இருக்காங்க, இந்து அரசர்களும் வர ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்மள தாக்கிடுவாங்களோ, இந்தியாவுக்கு மிக நெருக்கமாக இருந்த பகுதி, நம்மள தாக்கிடுவாங்களோன்ற பயத்துல அவர் என்ன செய்யறாரு? இந்த பகுதிகளை நம்மளே முன்னாடி என்ன செஞ்சிடணும், படையெடுக்க போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அடுத்தது, ஒரு இஸ்லாமிய ஆட்சியை நம்ம என்ன செய்யணும், நிறுவனம் இந்தியாவுல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. மற்றபடி இவருக்கு அவரை போல பெரிதா கொள்ளையடிக்கணும், செல்வம் சேர்க்கணும்ன்ற எண்ணம் இல்லை. இந்தியாவுல ஒரு நிரந்தர ஆட்சியை நிர்ணயிக்கணும், அதன் மூலமா தனக்கு வரலாற்றுல ஒரு சிறந்த இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமா இருந்தது. சோ வரலாற்றுல பேர் புகழ் வாங்குவதற்காகவும் தன்னுடைய நாட்டை காப்பாத்தி கொள்வதற்காகவும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நிறுவனம் அப்படிங்கிறதுக்காகவும் இவர் என்ன செய்யறாரு, இங்க படையெடுக்கிறாரு. இவர் முதல்ல படையெடுக்கும் பொழுது 1175 கர்மாதியர்கள் அவங்கள முதல்ல தோற்கடிக்கிறாரு. தொடர்ந்து முல்தான், உச்சக்கோட்டை போன்ற பகுதிகள் எல்லாம் கைப்பற்றப்படுகிறது. அடுத்தது பாருங்க, 1176லயே முதல்ல தாக்குதல் நடத்துறாங்க குஜராத் பகுதியில. ஆனா அது என்ன செய்யுது, தோல்வி அடையுது இந்த துருக்கியர்கள். இதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன செய்யறாரு, இங்க வந்து திரும்பி படையெடுக்க வருகிறார். சோ கர்மாத்தியர் குஜராத் சோலங்கி ராஜாவை, கர்மாத்திய இனத்தை சார்ந்த குஜராத் பகுதியினுடைய ஆட்சியாளர் சோலங்கி ராஜாவை என்ன செய்யறாரு, முறியடிக்கிறாரு. தொடர்ந்து பெஷாவர் கோட்டை, தயால் கோட்டை, லாகூர் இந்த பகுதிகள்லாம் என்ன செய்யறாங்க, இவர் முற்றுகையிட்டு அந்த கோட்டைகள் எல்லாம் பிடிக்கிறார். அங்க அப்ப யார் ஆட்சி பண்ணனா, ஸ்வரவ் மாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த அராபிய ஆளுநர் தான், அராபிய வம்சத்தை சார்ந்த ஆளுநர் தான் என்ன செய்யறாரு, பெஷாவர்லயும் இந்த பகுதிகளையும் ஆட்சி செய்யறாரு. அவருடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டுறாரு. அடுத்தது இவர் செய்த முக்கியமான போர், முதல் தரையின் போர், 2ஆம் தரையின் போர். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இந்து சாம்ராஜ்யம், ராஜபுத்திரர்கள்னு சொல்லக்கூடிய இந்து சாம்ராஜ்யம் மிக சிறந்த வகையில இங்க இந்து மதத்தையும் இந்திய நாட்டையும் காத்து கொண்டிருக்கிறாங்க.
அப்ப அவங்க பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சௌகான் அப்படின்னு சௌகான் இனத்தை சார்ந்த ஒரு அரசன், மிக புகழ் பெற்றவர். அங்க உள்ள எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, நாட்டுப்புற பாடல்கள்ல, மற்ற பாடல்கள்ல இவருடைய காதல் காவியத்தை, இவருடைய வீர காவியங்களை பாடல்களாகவும் புத்தகங்களாகவும் எழுதி என்ன செய்வாங்க, ரொம்ப பெருமையா அவரை நினைப்பாங்க. சோ அவரோடு கூட இவருக்கு போட்டி வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்டிண்டா கோட்டையை ஆட்சி செய்தார் இவரு பிருத்திவிராஜ் சௌகான். முதல் தரையின் போர்ல 1191ல முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜுக்கும் சண்டை நடக்குது. சோ இந்த போர்ல என்ன செய்யறாரு அப்படின்னா, பிருத்திவிராஜ் சௌகான் அவரை தோற்கடிக்கிறார். இவர் பட்டிண்டா கோட்டையை கைப்பற்றுறாரு. கைப்பற்றினோன பிருத்திவிராஜ் சௌகானுடைய படைகள் முன்னேறி இவரை தோற்கடித்தது. சோ முகமது கோரி பின்வாங்கி போயிடுறார். அடுத்தது 1192ல திருப்பி வர்றாரு. துரோகம் பண்ணிட்டாரு, நம்ம பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல. இப்ப பிருத்திவிராஜோட என்ன செய்யறாங்கன்னா, சில அரசர்களும் கூட்டா சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்து அவரோட வராங்க. 2ஆம் தரையின் போர். தரைன் அப்படிங்கிறது தில்லி பக்கத்துல 50 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சோ இந்த பகுதியில என்ன செய்யறாங்கன்னா, சண்டை நடக்குது. இதுல பிருத்திவிராஜுக்கு கூட இருந்தவங்களே சூழ்ச்சி செய்து அவர் கொல்லப்படுவதற்கு காரணமா இருக்காங்க. சோ இவருக்கு யாருடைய கைக்கு போயிறாருன்னா, முகமது கோரி கைக்கு போய் அங்க கொல்லப்படுகிறார். இந்த ஒரு போருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ராஜபுத்திரர்கள் பெரிய தோல்வியை சந்திக்கிறாங்க. ராஜபுத்திரர்களுடைய தோல்வி துருக்கி ஆட்சி இந்தியாவில் அமைவதற்கு வழிவகுத்தது. ராஜபுத்திர அரசர்கள் ஒற்றுமையாக இருந்தாங்க. இவங்க பல்வேறு அமைப்புகள், அதாவது பிரத்திகாரர்கள், சௌகான்கள், இன்னும் பராமரர்கள், இப்படி பல இனத்தை சார்ந்தவர்களா இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாருமே வீரம் மிக்கவர்கள் தான், திறமையானவர்கள் தான். ஆனா அவர்களுக்குள்ள இருந்த போட்டி மனப்பான்மையும் ஒற்றுமை இல்லாத தன்மையும் துருக்கி ஆட்சி இந்தியாவில் அமைவதற்கு வழிவகுத்தது. இந்த தரையின் போர்ல நிறைய பேர் ஈடுபட்டாங்க. அதிக அளவுல உயிர் சேதமும் பொருள் சேதமும் ஏற்பட்டது. இவர்தான் பிருத்திவிராஜ் சௌகான். இந்த படைகள் போர்கள்ல குத்புதீன் ஐபக் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய முக்கியமான தளபதி உதவியா இருந்தாரு. இந்த குத்புதீன் ஐபக் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய அடிமை தளபதி அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான படைக்கு ஆளுநராகவும் இவர் இருந்தாரு. இந்த குத்புதீன் ஐபக் மிக சிறந்த ஒரு தளபதியா இருந்து, இவர் என்ன செஞ்சாருன்னா, சின்ன வயசுலயே அவர் சந்தையில வித்துட்டாங்க அவங்களுடைய பெற்றோர். இவர் வாங்கி அவங்கள வளர்த்து நல்ல ஒரு சிறந்த தளபதியாக அவரு மாற்றியிருக்காரு. அடுத்தது தொடர்ந்து பாத்தீங்கன்னா, ஜான்சி, குசாரம், மீரட், பரன், கோல் போன்ற பகுதிகளை இவர் பிடிக்கிறாரு. ஆஜ்மீர் பகுதிகளில் பெரிய கலவரம் உண்டாகுது. இப்ப இவர் வராருனோன்னா எதிர்த்து என்ன செய்யறாங்க, எல்லாரும் கலவரப்படுறாங்க. அந்த கலவரங்கள் எல்லாவற்றையும் அடக்குறாரு இந்த கோரி முகமது. இதை தொடர்ந்து இவர் அடுத்த ஸ்டெப், ஒரு பெரிய குட்டி குட்டி பகுதியா சுற்றி உள்ள பகுதிகளை பிடிச்சவர் இப்ப என்ன செய்யறாருன்னா, நேரடியா டெல்லிக்கு போறாரு. டெல்லியை கைப்பற்றுவதற்கு 1193ல டெல்லி பகுதியை கைப்பற்றாரு. இது வரைக்கும் டெல்லி ஒன்றும் ரொம்ப பிரசித்தம் வாய்ந்த ஒரு பகுதியாக இல்ல. ஆனா இப்ப என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டெல்லி ஒரு பிரசித்தம் வாய்ந்த பகுதியாக கைப்பற்றப்படுகிறது. இனிமேதான் என்ன செய்யறாங்க, அந்த சுல்தானியர்களுடைய ஆட்சிக்கு அடித்தளமா டெல்லி சுல்தானியர்கள்னு பேர் வரும் இல்லையா, அப்ப இந்த டெல்லியை கைப்பற்றி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில பண்றாரு. அடுத்தது கன்னோசி பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல இருந்தே ஒரு மிகச்சிறந்த நகரமாக இருந்தது. இங்க நிறைய கோவில்கள் இருந்தது, ஆலயங்கள் இருந்தது. இந்த கன்னோஜிய இவர் படையெடுத்து அதையும் வெற்றி அடைகிறாரு. இந்த கன்னோஜ் படையெடுப்புல இவருக்கு நிறைய செல்வங்கள், நிறைய பொருட்கள் கிடைச்சது. அடுத்தது காசி, 1194ல காசி. குவாலியர் கோட்டை 1195ல வெற்றி பெற்றார். 1196ல குஜராத் பகுதிகள் இவருக்கு கிடைச்சது, வெற்றி அடைய செய்தது. இந்த பகுதியெல்லாம் தவிர்த்து அடுத்து பாத்தீங்கன்னா, அன்ஹில் வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில போய் ஒரு பெரிய கொள்ளை நடத்துறார். இந்த அன்ஹில் வாதம்ல நிறைய ஆலயங்கள் பொக்கிஷங்களா இருந்துதான். அங்க உள்ள தங்கங்களும் பொன்னும் வைரங்களும் அளவில முடியாத அளவுக்கு வெள்ளி பொருட்கள் இதெல்லாத்தையும் ஒரு பெரிய கொள்ளை அவருக்கு கிடைச்சது. அடுத்தது பண்டேல்கண்ட் அந்த பகுதியில போய் வெற்றி பெறார் 1202ல. அடுத்தது பரமார்த்த தேவர் அந்த அரசன் என்ன செய்யறாரு, கலிஞ்சார் கோட்டைய ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்தாரு. இவர் போய் கலிஞ்சார், மகாபா, ஈவன் நம்ம கஜினி கூட அதை பிடிக்க முடியல கலிஞ்சார் கோட்டையெல்லாம். இவர் கலிஞ்சார், மகாபா கோட்டை, கலிஞ்சார் கோட்டை, காஜ்ரஹோ அந்த பகுதியில் உள்ள கோட்டைகள் எல்லாம் பிடிக்கிறார். இந்த நேரத்துல அவருக்கு இன்னொரு முக்கியமான ஒரு
ஆளுநர் துணையா இருந்தது முகமது பக்தியார் கால்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆளுநர் படைத்தளபதி இருந்தாரு. அந்த பக்தியார் கால்ஜி என்ன செய்யறாரு அப்படின்னா பீகார், வங்காளம் போன்ற பகுதிகளையும் பிடிக்கிறார். இதை தொடர்ந்து அடுத்த ஸ்டெப்பு பெரிய நகரங்களுக்கு போறாரு. இங்கிட்டு இவர் பீகார், வங்காளத்தை பிடிச்சிட்டு வந்தோம்னா குத்புதீன் ஐபக்கை வச்சு என்ன செய்யறாரு, முல்தான், லாகூர் போன்ற பகுதிகளை கைப்பற்றார். ஏன்னா முல்தான், லாகூர் எல்லாம் ரொம்ப முக்கியமான பகுதிகள். அந்த பகுதிகளை பின்பற்றினது அவருக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கோரி மரணம் அடைய ஆரம்பிக்கிறார். எப்படி மரணம் அடையுது அப்படின்னா தன்னுடைய பகுதிக்கு போறாரு. அங்க வந்து ஆட்சியில ஒரு பெரிய குளறுபடி வருது. அப்ப அந்த பகுதியில உள்ள ஆட்சிய சரி செய்யணும்னு தன்னுடைய அந்த கோரி பகுதிக்கு போறாரு. போகும்போது பாத்தீங்கன்னா அங்க போய் எல்லாத்தையும் சரி செய்துட்டு வராரு. வரும்போது கோர்க்கர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முரட்டு கூட்ட மக்கள் அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யறாங்க. சோ அந்த கிளர்ச்சியில இவர் என்ன செய்யறாரு, 1206 கொல்லப்படுறாரு. சோ கோரியுடைய ஆட்சியும் அங்க முடிவுக்கு வருது. தனக்கு பின்னாடி தன்னுடைய அரசியல் வாரிசா குத்புதீன் ஐபக் தான் வரணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, அவர் எழுதி வைத்திருக்கிறார். சோ அதன்படியாக குத்புதீன் ஐபக் 1206 ஆட்சிக்கு அமர்றாரு. டெல்லி சுல்தானியத்தின் முதல் டெல்லி சுல்தானியத்தை தோற்றுவித்தவராக இந்த குத்புதீன் ஐபக் அடிமை வம்சத்தை தோற்றுவிக்கிறார். சோ கோரி முகமதுடைய ஆட்சி அப்படின்னு பார்க்கும்போது இவர் ஒரு சிறந்த ஆட்சியாளருக்குரிய அத்தனை ஒரு திறமைகளும் அவருக்கு இருந்தது. கோரி முகமதுவை பொறுத்த வரைக்கும் அவரு அதிக அளவுல கொள்ளையிலையும் கவனம் செலுத்தல, சமய விஷயங்கள்லயும் அவர் கவனம் செலுத்தல. இவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்தியாவுல நம்ம ஆட்சி செய்யணும் அப்படின்னா இந்துக்களுடைய ஒத்துழைப்பு கட்டாயம் தேவை அப்படிங்கிறத உணர்ந்து இந்துக்களோடு நல்ல ஒரு உறவு நிலை வைக்க முற்பட்டார். அதே சமயம் இஸ்லாமியத்தையும் அவர் விட்டு கொடுக்கவில்லை. நிர்வாகத்துல பல புதிய மாறுதல்களை ஏற்படுத்தினாரு. இந்தியாவுல ஒரு நிர்வாக முறையை அமைத்தார். இவர் தான் அடித்தளம் போட்டு அமைக்கிறாரு. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சமய பொறை இவருக்குள்ள இருந்தது. மற்ற சமயங்களை சகிக்கக்கூடிய ஒரு தன்மை இவருக்குள்ள இருந்துச்சு. சோ அந்த சமய பொறை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பௌத்தர்கள் ஆகட்டும், இந்துக்கள் ஆகட்டும், மற்ற சமயங்களுக்கு இவர் ஆதரவு கொடுக்கலனாலும் எதிர்க்கல. அவங்களுக்கு எதிரான காரியங்கள் எதையும் செய்யல. இந்து கோவில்கள் எதுவும் இவருடைய பிற்காலத்துல இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இடிக்கப்படல. சோ பாத்தீங்கன்னா இந்து சமயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார். இவருடைய நாணயங்கள்ல பாத்தீங்கன்னா லக்ஷ்மி படம் இருக்கும். லட்சுமி படம் இவர் நாணயங்கள் இருக்கிறது எதை குறிக்குது அப்படின்னா லக்ஷ்மி படத்தை வந்து ஒரு இஸ்லாமிய அரசர் வெளியிட்டு இருக்காருன்னா அவருடைய சமயப்புறைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது இவருடைய நிர்வாகம் மிகச்சிறந்த நிர்வாகமாக இருந்தது. ஆளுநர்களை நியமிக்கிறார். எந்தெந்த பகுதிகளெல்லாம் இப்ப நம்ம மேல பார்த்தோம் என்னென்ன பகுதிகள் எல்லாம் படையெடுத்தார் அப்படின்னு. சோ நம்ம பார்த்த பகுதிகள் எல்லாம் ஆளுநர்களை நியமித்து ஆளுநர்கள் நிலவரி வரையை வசூல் செய்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு, நீதிமுறை எப்படி பின்பற்றப்படுகிறது, நியாயமான முறையில ஆட்சி செய்வதற்காக துருக்கிய பாணியில பாரசீக பாணியிலான நிர்வாக முறையை இவர் இங்க அறிமுகப்படுத்துறாரு. முதலையே அவங்க அராபியர்கள் வைத்திருந்தது போலவே நாடு பல மாவட்டங்களாக அதாவது இக்தாக்களாக பிரிக்கப்பட்டது, வட்டங்களாக பிரிக்கப்பட்டது. ஊராட்சி பகுதிகளில் அந்தந்த ஊராட்சி மக்கள், உள்ளூர் மக்கள் அவங்களுடைய காரியங்களை கவனித்து கொண்டாங்க. இக்தாக்கள்ல ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டாங்க. அவர்களுடைய பிரதிநிதிகள் வட்டங்கள்ல மேற்பார்வை செய்தாங்க. சோ இப்படி ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்துக்கு அடித்தளம் இட்டு கொடுத்தவர் இந்த கோரி முகமது. குத்புதீன் ஐபக் இவர் இறந்த பிறகு இவருக்கு வாரிசு இல்லாத காரணத்தினால பதவியேற்க ஆரம்பிக்கிறார். இவருடைய காலத்திய நாணயங்கள் பாத்தீங்கன்னா தங்க நாணயங்கள் வெளியிடப்படுகிறது. நாணயங்கள்ல எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அராபிய எழுத்துக்கள், துருக்கிய எழுத்துக்கள் அதெல்லாம் அவங்க பயன்படுத்துறாங்க. இந்த நாணயங்கள்லாம் தங்கத்துல ஏன் அதிக அளவுல நாணயங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நாணயங்கள்ல எல்லாம் கொள்ளையடிச்சதுல பாத்தீங்கன்னா நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். கோரி நாணயங்களா இருக்கட்டும், சுல்தானிய நாணயங்களா இருக்கட்டும், எல்லா நாணயங்களும் அதிக அளவுல தங்கத்துலதான் வந்து என்ன செய்யறாங்க, வெளியிடுறாங்க. ஏன் அப்படின்னா
இருக்கிற தங்கம் அவங்க கொள்ளையடிச்சதெல்லாம் பணமா வரல. அவங்களுக்கு தங்கமா தான் வந்தது. சோ அந்த தங்கத்தை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவங்க நாணயங்களாய் வெளியிட்டாங்க. அதுதான் அவங்களுடைய தங்க நாணயங்கள் அதிகமா வெளியிடுவதற்கான காரணங்கள். பார்த்தீங்கன்னா, அதுல அந்த அரபிய, உருது எழுத்துக்கள் எல்லாம் பதிக்கப்பட்டு, குர்ஆனுடைய அந்த வாக்கியங்கள் எல்லாம் அதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த வருடத்துல, எந்த அரசனுடைய பெயர், அத சுத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு வட்ட வடிவத்துல அந்த டிசைன்ஸ் அதெல்லாம் போட்டு என்ன செய்றாங்க, அந்த குரானிய எழுத்துக்கள், அந்த மொழிபெயர்ப்புகள் எழுத்துக்கள் எல்லாம் அதுல பொறிக்கப்பட்டிருக்கிறது. சரி. முகமது கஜினி, முகமது கோரி இவங்க 2 பேருடைய படையெடுப்பு எப்படி இருந்துச்சு? இந்த படையெடுப்புக்குள்ள ஒற்றுமைகள் என்ன? வேற்றுமைகள் என்ன? முதலாவது ஒற்றுமை பார்க்கும்போது, கஜினியும் சரி, கோரியும் சரி, விஷயம் அவங்க இந்தியாவுல உள்ள செல்வத்த பார்த்தாங்க. இந்தியா நல்ல செல்வ செழிப்பான நாடு. இந்தியாவுக்கு போனா நிறைய செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்க மைண்ட்ல நல்ல அவங்க மனதுல பதிந்த ஒரு விஷயமாக இருந்தது. 2வது விஷயம், இஸ்லாமிய சமயத்தை பரப்ப வேண்டும். ஒவ்வொரு இஸ்லாமியரும் என்ன செஞ்சாங்க? இஸ்லாமிய சமயத்தை பரப்பணும். அதுக்கு ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய சமய போர்கள் மூலமாக இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. இது நம்ம மத்திய ஆசிய பகுதிகள்ல பாத்தீங்கன்னா அதிக அளவுல இருந்தது. இந்தியாவுல இதுதான் முதல் முறையாக அவங்க சமயத்திற்காக போர் செய்து வர்றாங்க. முகமது கஜினியும், முகமது கோரியும். ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் நிறுவப்படுவதற்கு இவங்க 2 பேரும் முயற்சிகள் எடுத்தாங்க. 3வது, இவங்க 2 பேருமே திறமையான படைகளை வைத்திருந்தாங்க. காலாட்படை, ஒட்டகப்படை, குதிரைப்படை, இப்படி ஒரு நல்ல நேர்த்தியான ஒரு படை இவர்களுக்கு இருந்தது. 2 பேருமே அவங்களுடைய நோக்கம் இந்தியாவை வரணும், படையெடுக்கணும், நல்ல ஒரு செல்வ செழிப்போட போகணும்னு இருந்தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இவங்களுடைய நோக்கத்துல அவங்க தெளிவாக திறமையான அதிகாரிகளாக இருந்தாங்க. நம்ம என்ன நோக்கத்துல நம்ம வந்தோமோ அந்த நோக்கத்தை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும். அந்த நோக்கத்துல இவங்க 2 பேரும் கோரியும் கஜினியும் இருந்தாங்க. அடுத்தது பாருங்க, இவங்களுடைய படையெடுப்புகள்ல வேற்றுமைகள் என்ன இருந்துச்சு அப்படின்னா, முகமது கஜினியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இங்க ஒரு நிலையான அரசையோ அல்லது ஒரு இந்திய பேரரசை நிறுவுவதற்கான எண்ணங்கள் இவருக்கு கிடையாது. நம்ம வந்தோம், கொள்ளையடிச்சோம், போனோம், கஜினியில போய் நகரத்தை நிர்மாணிப்பதற்கும் கஜினி பேரரசை பெருக்குவதற்கும் தான் முயற்சி பண்ணினாரே ஒழிய, இந்திய அரசை குறித்த எண்ணங்களோ, இந்தியாவுல ஒரு அரசு ஸ்தாபிக்கணும், இந்திய மக்களுக்கு நன்மை செய்யணும், அந்த எண்ணங்களும் கஜினிக்கு இல்லை. ஆனால் முகமது கோரி அப்படி அல்ல. இந்தியாவுல ஒரு பரந்த இந்திய பேரரசை விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு அதிகமாக இருந்தது. சோ இந்தியாவுல ஒரு பேரரசை ஏற்படுத்தணும்ன்ற எண்ணம் கோரிக்கு இருந்துச்சு. ஆனா கஜினிக்கு அந்த எண்ணம் கிடையாது. அடுத்தது, கோரி அவரை போல ரொம்ப சமயத்துல ரொம்ப தீவிரமான ஒரு இஸ்லாமியராகவோ, மற்ற மதங்களை கொடுமைப்படுத்துபவராகவோ, சகிப்புத்தன்மை இல்லாதவராகவோ இல்லை. ஆனா கஜினி பாத்தீங்கன்னா, அவர் இஸ்லாமிய சமயத்துல ரொம்ப தீவிர பற்றாளராக இருந்ததுனால இஸ்லாமிய சமயத்தை பின்பற்றும்படி அநேகரை கட்டாயப்படுத்தினார். ஏற்றுக்கொள்ளாதவங்கள சில போர்க்களங்கள்ல கொன்றாரு, சிலைகள் எல்லாத்தையும் உடைக்கிறாரு, கோவில்களை இடிக்கிறாரு. சோ சமய பொறை அவர்கிட்ட இல்ல. தீவிர இஸ்லாமிய சமய பற்றாளராகவும், தீவிர இந்து சமய எதிர்ப்பாளராகவும், சிலை வழிபாட்டு எதிர்ப்பாளராகவும், இந்து சமயம்னு சொல்லக்கூட சிலை வழிபாட்டை எதிர்ப்பவராகவும் இவர் இருந்தார். அதுக்குதான் ஐடல் புரோக்கர் அப்படிங்கிற பேரும் அவருக்கு கிடைச்சது. ஆனா கோரிய பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ராஜதந்திரத்தோட செயல்பட்டு இந்தியாவில் ஆட்சி செய்ய இந்துக்களுடைய ஒப்புதல் நம்மளுக்கு வேண்டும் அப்படின்னு நினைச்சு சமயத்தன்மையோட, புரைத்தன்மையோட நடந்து கொண்டார். சமய சகிப்போட இந்தியாவுல இருக்கிறவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுடைய சமயத்தை அவங்க பின்பற்றுவதற்கும், இஸ்லாமிய சமயத்தை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு சில உரிமைகளும் சில சலுகைகளும் கொடுத்தாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் இந்துக்களை அவமானப்படுத்தவோ கட்டாயப்படுத்தவோ அவரு செய்யல. சோ முகமது கோரி ஒரு சிறந்த சமய சகிப்பு தன்மையுடையவராக இருந்தார். அவருடைய நாணயங்கள்ல லட்சுமி மற்றும் சில உருவங்கள் பதித்து அவர் நாணயங்களை வெளியிட்டார். இந்து தெய்வ உருவங்களை பதித்து வெளியிட்டார்னா அவருடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா, கோரிக்கு ஒரு நல்ல நிர்வாக திறமை இருந்துச்சு. இந்தியாவுல ஒரு நல்ல நிர்வாகத்தை ஏற்படுத்தணும், மாகாணங்களை பிரிக்கணும்,
பிரிச்சு ஆளுநர்களை நியமிச்சு வரி வசூல் செய்ய வேண்டும், நில வருவாய் வசூலிக்க வேண்டும் மற்றும் அவங்களுடைய நலன்கள்ல அக்கறை, நீதி முறையை செலுத்தணும் எல்லாம் நினைத்தார். ஆனா கஜினி அந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே அவர் செய்யல. வேற வழி இல்லாம அவர் கஜினிக்கு போகும்போது சில ஆளுநர்களை பிடிச்ச பகுதிகளில் ஆளுநர்களை வைத்துட்டு போனாரே ஒழிய, நிர்வாகம் பண்ணணும், ஒரு பேரரசு ஏற்படுத்தணும், அவங்களுக்கு ஒரு நல்லாட்சி கொடுக்கணும்ன்ற எண்ணம் அவருக்கு கிடையாது. சோ கஜினியுடைய படையெடுப்பு முழுக்க அவருடைய சுயநலம் சார்ந்ததா இருந்தது. ஆனா கோரி வந்து படையெடுத்த பின்னாடி அவர் இந்தியாவுல ஒரு நல்ல பேரரசை நிறுவத்தக்கதாக அவரு அரச மாற்றினார். இவருடைய ஆட்சிக்கு பிறகு பின்னாடி வந்த சுல்தானியர்களும் அவருடைய அந்த நிர்வாக முறைய பின்பற்றினாங்க. இந்தியாவுல அதுவே அடிகோலியை முகலாயர்களுடைய ஆட்சிக்கும் வழிவகுத்தது. அராபிய படையெடுப்புல ஆரம்பிச்ச அந்த இஸ்லாமிய படையெடுப்பு கிராஜுவலா, அதாவது மெதுவா வந்து ஒரு உச்ச கட்டத்தை அடைந்தது அப்படின்னா கோரியினுடைய ஆட்சி காலத்துலதான். அராபியர்களுடைய படையெடுப்பு வெறுமன ஆளுநர்களை மட்டும் நியமித்தது. கஜனுடைய படையெடுப்பு இந்தியாவினுடைய செல்வ செழிப்பை மட்டுமே சுரண்டியது. ஆனால் கோரியினுடைய படையெடுப்பு இந்தியாவினுடைய நல்லாட்சிக்கு அடித்தளமிட்டது என்று சொல்லலாம். முழுக்க ராஜபுத்திரர்களை தவிர வட இந்திய பகுதிகள் எல்லாமே இப்ப யாருடைய கட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா முகமது கோரியினுடைய ஆட்சி கட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சது. இவருடைய அடிமை வம்ச அரசரான குத்புதீன் ஐபக் மீத எல்லா பகுதிகளையும் தன்னுடைய போர் திறமையினால பின்பற்றி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை பின்னாடி ஏற்படுத்தினார். நன்றி, வணக்கம்.